டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தானும் பாதிக்கப்பட்டதாக பெண் ஒருவர் தானாக முன்வந்து இளைஞர் மீது புகார் அளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்த பெண் கூறியதாவது: 3 வருடமாக காதலித்தோம். கடைசியாக ஆசை வார்த்தை காட்டி தன்னை கூட்டிச் சென்று பலவந்தம் செய்து தன்னை தவறான புகைப்படங்களை எடுத்ததாகவும், அது மட்டுமின்றி தன்னை மிரட்டி அடிக்கடி பணம் வாங்க தொடங்கியதாகவும், அந்த இளைஞருக்கு தேவையான செல்போன், இருசக்கர வாகனம் வாங்கித்தர வேண்டும் என்றும், அவனது வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கித்தர வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளார். இதை மறுத்தால் தன்னை எடுத்த தவறான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களான Facebook, WhatsApp, YouTube போன்றவற்றில் பதிவிடுவேன் என்றும், உன்னுடைய தந்தைக்கும் இதை அனுப்புவேன் என்றும் மிரட்டியதாக அந்த பெண் கூறியுள்ளார். நான் அந்த இளைஞரால் பாதிக்கப்பட்டதை அறிந்து எனக்கு முன்பு அவனிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னை தொடர்பு கொண்டனர். உன்னை போல் நாங்களும் அவனிடம் பாதிக்கப்பட்டுள்ளோம் என கூறினார்கள். பிறகு நான் எல்லோரும் சேர்ந்து அந்த இளைஞர் மீது புகார் அளிக்கலாம் என அழைத்தபோது மற்ற பெண்கள் பெற்றோருக்கு பயந்து மறுத்ததாக கூறினார். இந்த பாலியல் விவகாரம் என்னுடன் கடைசியாக இருக்க வேண்டும், இதற்கு மேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் புகார் அளித்ததாகவும் அவர் கூறினார். காவல்துறை இதை தீர்க்கமாக விசாரித்து சரியான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கூறியுள்ளார். நான் புகார் அளித்து ஒரு நாள் ஆன நிலையில் காவல்துறை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அந்த இளைஞரால் பாதிக்கப்பட்ட 15 பெண்களுக்கு மேல் இதுவரை தன்னை தொடர்பு கொண்டுள்ளதாகவும், அவர்களிடம் விசாரித்ததில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டதாகவும், அது மட்டுமின்றி அரிசி கடத்தல், கஞ்சா கடத்தல் என கடத்தல் தொழிலும் செய்வதாகவும் தன்னிடமே கூறியுள்ளார் எனவும் அந்த பெண் கூறினார். அவரை விசாரித்தாலே அவன் பின்னால் இயங்கும் பல பேர் வெளியில் வருவார்கள் எனவும், அது மட்டுமின்றி பல உண்மைகள் வெளியில் வரும் என்றும் அந்த பெண் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் இவ்வாறு தைரியமாக புகார் அளித்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும்.